இருக்கோம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஃபங்க்ஷனுங்க சாணி எடுக்க போகிறாங்க. நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே எடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு சாணி எடுக்கிறோம். இப்போ வந்து தமிழ்ல இருக்கீங்களா, சாணினாவே ஐயா கருமா அப்படி இப்படின்னு பேசுறீங்க, அப்படி இப்படின்னு பேசுறீங்க வந்து. ஆனால் வந்து இந்த சாணி மூலியமா தான் நீங்கள் பேன் கேக்குன்னு சாப்பிட்ற வந்து வாழைப்பழம், அப்புறம் வந்து கோதுமை மாவு, அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற அரிசி வந்து இந்த சாணியில தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இது கிடைக்குது. நீங்க சாணியே இதான் நினைக்கிறீங்க. முன்னாடியில வாசல்ல சாணி தான் தெளிப்பாங்க, இப்பெல்லாம் யாருங்க வாசல்ல சாணி தெளிப்பா? ஆனா இன்னமும் கிராமப்புறங்கள்ல நீங்க வந்து பாருங்க, எல்லா இடத்துலயும் சாணி தான் தெளிச்சு வச்சிருப்பாங்க. வந்து இப்பெல்லாம் டவுன்காரங்களாம் வந்து டவுன்ல உங்களுக்கு இந்த சாணியே கிடைக்காது. அப்படிங்கும்போது இந்த சாணி நீங்க அருவருப்பா நினைக்கிறீங்க. இப்ப வந்து நாங்க வந்து சாணிகளே கிடைக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் எங்க கிட்டே வந்து போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க. வந்து சாணியெல்லாம் வந்து ஒரு டிராக்டர் 2000 ரூபாய் 3000 ரூபாய் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்பேற்பட்ட சாணியை வந்து நீங்க இதான் நினைக்கிறீங்க. எங்களுக்கு இது மூலியமா தான் லாபம். ஆட்டாம்பளுக்கு என்ன சொல்லவே நான் வந்து லீவ்னால வந்து இங்க வந்து சாணி எழுதிட்டு இருக்கேன். என்ன வந்து சைல்ட் லேபர் விட்டு சாணி எழுதுறாங்கன்னு நினைக்காதீங்க. அதுவும் இல்லை, இது வேற யார் வீடும் இல்லை, எங்க தாத்தா வீடு, அதனால தான் சாணி எழுதுறேன். வந்து நீங்க வந்து சைல்ட் லேபர் விட்டு பண்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வந்து எங்க தாத்தாவுக்கு இப்ப கூட வேலை அதிகமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து காட்டுல மருந்து அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் காட்டுல தண்ணி கட்டுறாங்க. நடுவுல வந்து இந்த ஆடு மாடுங்களாம் பாத்துக்க யாருமே இல்லை, பாவம் இந்த அப்பாவி தீவன்களை. நான் ஏற்கனவே சாணி பத்தி பல வீடியோல சொல்லியிருப்பேன். வந்து சாணியில வந்து செவுத்துல தட்டி அந்த காலத்துல விறகா யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, சாணிகள் வந்து அதிக நேரம் எரியும் நம்ம விறகு கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கும்போது அதுவும் ஃபாஸ்டாகவும் எரியும். வந்து நம்ம சாப்பாடுங்கெல்லாம் அதிகமாக வெந்துடும். அது பார்த்தா ஆன்டிபயோட்டிக்னு இப்போ சொன்னல, அதனால தான் வந்து அந்த காலத்தில் சாணி அப்படி தட்டி எரிச்சிருக்காங்க, எரிப்பாங்க அந்த காலத்தில். அதுவும் வந்து போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம். அதுக்குன்னு தனியாக நிலத்துக்கடியால் கட்டுவாங்க. அது இப்போ நம்ம கிட்ட இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அது கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுட்டு போங்க.